வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். பெற்றவர்கள் குரு, அரசு, தெய்வத்தின் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் போற்றி வணங்குவோம். நற்றவ ஆழ்வினில் தக்கன ஆற்றி தகாதன தவிர்ப்போம். இருந்தும் இல்லாமல் இன்பம் துய்ப்போம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததெல்லாம் விழுந்ததெல்லாம் நாம் கண்டித்ததெல்லாம் மறந்து சிரிக்கும் குணத்தால், சிக்கல் பிரச்சனை இருந்தும் சிக்கல் பிரச்சனை இருந்தும் என்ன பிரச்சனை? விழுது. அது ஒரு பிரச்சனை. அது பிரச்சனையா கருதாமல், அதை கருதாமல் இருக்கக்கூடிய அந்த இல்லாமல் இருக்கும் மனதால், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு அமைதி அங்கு குடியிருந்தது, அந்த பிள்ளையோடு அமைதி அங்கு குடியிருந்தது, அந்த பிள்ளையோடு மகிழ்ச்சி அங்கு குடியிருந்தது. வயது வந்த போது நெஞ்சில் வஞ்சம் வந்தது, வயது வந்த போது நெஞ்சம் வஞ்சம் வந்தது, நெஞ்சில் வஞ்சம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த அமைதி கொஞ்சம் விலகிச் சென்றது. அமைதியே வடிவான அந்த குழந்தை எப்ப விலகிச் செல்லுது? இந்த வஞ்சம் வரும்போது அமைதி விலகிச் செல்கிறது. அங்கு வாழ்ந்திருந்த மகிழ்ச்சி கொஞ்சம் விலகிச் சென்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, உள்ளமென்னும் கள்ளனை கோபம் மூடுது, உள்ளமெனும் கள்ளனை கோபம் மூடுது, நம் உள்ளமெனும் கள்ளனை வஞ்சம் மூடுது, நம் உள்ளமெனும் கஞ்சனை பேராசை மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் கலைந்து ஓடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் கலைந்து ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேயமாகுது, பேசி கலந்து விட்டால் வஞ்சம் மாறி மனம் அமைதியாகுது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிள்ளைகளாய் இருந்தே நாம் பெரியோரானோம், பெரியோரே கோபத்தினால் சிறியவரானார், பெரியவரே வஞ்சத்தினால் சிறியோரானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளையெல்லாம், கள்ளமிலா உள்ளத்தினால் பிள்ளையெல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார், என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். யாரு? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று,
குற்றங்களே மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. அப்போ நாம வாழ்வின் இலக்காகிய மகிழ்ச்சி. எல்லோரும் விரும்புவது மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை நாம எங்கேயாச்சும் காசு குடுத்து வாங்க முடியுமா? யாராச்சும் நம்ம குடுக்குற காச வாங்கிட்டு, நம்ம பையில எடுத்து அந்த மகிழ்ச்சிய போட முடியுமா? என்று பார்க்கும் பொழுது, நாம காலங்காலமாக நம்முடைய ஆன்மீகத்தில சொல்லக்கூடியது என்ன அப்டின்னா, "இருந்தும் இல்லாமல் இரு." அது என்ன இருந்தும் இல்லாமல் இரு? இப்ப இந்த குழந்தை பாடல்ல பார்த்தோம். குழந்தைக்கு நாம ஏதோ தவறு செய்யும்போது தண்டிக்கிறோம், ஏதோ கண்டிக்கிறோம்னு வச்சுக்கங்க. அத ஞாபகம் வச்சுக்காது. அது வச்சுக்காதனால தான் மறுபடியும் நம்மள அத அம்மா, அம்மான்னு கூட தேடி வருது. அது ஒரு குறிப்பிட்ட பருவத்தம் வர வரையும் தான். கொஞ்சம் ஆன உடனே என்ன ஆகும்? அது ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிச்ச பிறகு, அது நம்மள எதிரியாவே பார்க்கும். அப்போ குழந்தையும், தெய்வமும் எப்போ ஒண்ணா இருக்கிறாங்க? இருந்தும் இல்லாமல் இருக்கும்போது. என்ன இருந்தோம்? நாம கண்டிப்பு இருந்தும், அந்த கண்டிக்காததை மறந்து கண்டிப்பை மறந்துவிட்டு அது நம்மிடம் இயல்பாக வருவது போல, நாம் வளர்ந்த பிறகும் எவற்றிலிருந்தெல்லாம் நாம் விலகி இருக்கிறோமோ, அதிலெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. அப்ப இருந்தும் இல்லாமல் இருப்பது என்பது என்னன்னா, அதனால் என்ன பலன் அப்டின்னா, அந்த இருந்தும் இல்லாமல் இருப்பதற்கு பேர் என்னன்னா, முனைப்பின்றி இருத்தல். முனைப்பின்றின்னா தன்முனைப்பு. தன்முனைப்பற்று முனைப்பின்றி இருந்தால் முக்தி அடையலாம். முனைப்பின்றின்னா என்ன? இருந்தும் இல்லாமல் எதெல்லாம் நம்ம இல்லாமல் இருக்கலாம் அப்டின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவையான வாழ்க்கை இன்பங்களுக்கும், மகிழ்ச்சிகளுக்கும், தேவைகளுக்கும், சூழல்களுக்கும் அடிமையாகாமல், அளவு முறை காத்து ஆனந்த களிப்புற்று, ஆசை சீரமைத்து, ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னதாக புத்தர் சொன்னதாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆசையே இல்லன்னா மனித வாழ்க்கையே கிடையாது. ஆகவே ஆசையை ஒழிக்க இயலாது. ஏன்னா பசித்தா சாப்பிடணுன்ற ஒரு வருது. அது வந்து ஆசை தான். ஏன் ஆசை? பசியும்போது நமக்கு ஏற்படுகிற அந்த துன்பத்தை கண் இருளுது, நடை தளருது, குடல் பிசையுது, நாக்கு வறளுது. "அப்படிங்களாய்யா? இதெல்லாம் உண்டா?" அப்படின்னு தான் நெறைய பேர் கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதெல்லாம் வரத்துக்கு முன்னயே நம்ம சாப்பிட்டு, சாப்பிட்டு பழகிட்டோம். "இதெல்லாம் பசியினுடைய சிம்ப்டம்ஸா?" அப்படின்னு சில பேருக்கு இப்ப கேட்கும்போது ஆச்சரியமா படும். ஆக அந்த மாரி ஒரு சூழல்ல அந்த இயற்கை துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக நாம உலக பொருட்களை தொடர்பு கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணம். அதிலிருந்து விடுபடுறோம் இல்லையா? அதுக்காக நாம சாப்பிடணும்னு நெனைக்கிறோம். அது ஒரு ஆசை தான். ஆனா அந்த ஆசையை சீரமைத்து, அப்ப நேத்துக்கு என்ன? நமக்கு சாப்பிடுறதுக்கு விதவிதமா இருக்கலாம், கண்ணுக்கு எதிர்க. ஆனா அது நமக்கு பொருந்தும் உணவா? இப்ப எனக்கு பசிக்குதா? சாப்பிட்டு ஆகணுமா? ஏற்கனவே இந்த உணவை நான் சாப்பிட்டுருக்கிறேன். இது எனக்கு ஏதாச்சும் சிக்கல் பண்ணுச்சா? இது எவ்வளோ சாப்பிடணும்? அந்த மாதிரி உணவு இருந்தும், இல்லாமல் இருக்கிற மாரி. ஒரு இல்லாத கண்டிஷன்ல நம்ம சாப்பிட மாட்டோம் தானே! அந்த உணவு அங்க இல்லன்னா சாப்பிட போறதில்ல. உணவு இருக்குது. ஆனா இல்லாதது போல இந்த ஆசை சீரமைக்கும் அந்த ஒரு முயற்சியில, பயிற்சியில இருந்தும் இல்லாதது போல
ஆசையை சீரமைத்து, அகிலமே நமதாக அந்த ஆசையை சீரமைக்கும் பொழுது, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கும், உடல் நலனுக்கும் ஈடு இணையே கிடையாது. இப்படி ஆதியை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய நுட்பத்தை பழகிக்கொள்ள வேண்டும். எப்படி? ஆழ்ந்த அமைதியில் இருந்து, இயல்பாக முயற்சியின்றி அதுக்காக எல்லாம் எதையும் தொறந்தெடுத்து அவர் சொல்லல. சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது. இசைவாக, இயற்கையாக, ஈடுபாட்டுடன் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து, ஊறித் திளைக்கிறோம் எப்போதும் எல்லா ஏற்ற இறக்கங்களிலும் ஒத்திசைவுடன் ஒருமையில் ஓயாது ஒன்றி அம்மயமாகிறோம் ஆழ்ந்து. இது வந்து வெறும் உணவுக்கு மட்டும் இல்ல. நாம ஒரு உதாரணத்துக்கு அத சொன்னோம். இந்த ஐம்புலன்கள் மூலமா தான் உலகத்தை தொடர்பு கொண்டு உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். 5க்கு அப்புறப்பட்டு எதுவுமே கிடையாது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ன் வகைதெரிவான் கட்டே உலகு என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல், நாம இந்த இருந்தும் இல்லாமல் இருப்பது என்பது எங்கெல்லாம் நாம அந்த பயிற்சியை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அறியாமை எனும் ஏழை மனதை அறிவின் மாளிகையாக்கி, அறியாமை எனும் ஏழை மனதை அறிவின் மாளிகையாக்கி, இரவும் பகலும் எண்ணம் சொல் செயல்களை, இரவும் பகலும் எண்ணம் சொல் செயல்களை இசைவாய் செய்யும் வாழ்வில் அமைதியை அடைவோம். எப்படிங்க? அறியாமை என்னும் ஏழை மனதை அறிவின் மாளிகையாக்கி, இரவும் பகலும் எண்ணம் சொல் செயல்களை இசைவாய் செய்யும் வாழ்வில் அமைதியை அடையும். நினைத்து பார்த்து நிம்மதி அடைவோம். மயக்கமா, கலக்கமா, எண்ணம் சொல் செயல்களை இசைவாய் செய்யும் வாழ்வில் அமைதியை அடைவோம். அமைதியை அடைவோம். எப்ப அமைதி அடைய முடியும்? இப்ப மேல சொல்லிட்டு வந்தது எல்லாம் இருந்தும், இல்லாதது போல் தன்வயமுடன் தன்வயம்னா வேற ஒண்ணும் இல்ல. தவம். தவம்னா உடனே வேலை வெட்டி விட்டுட்டு, அரகரா அல்லது கோவிந்தா அல்லது ஏதோ இவனே, அவனே வாழ்க வாழ்க எழுது அப்படி வேண்டுவது அல்ல. நம்முடைய கடமைகளில் பார்க்குறோம். நம்ம எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கலன்ட்டு உடனே ஒரு சஞ்சலம். எதுவுமே சரியில்லையா? இணையர் சரியில்லையா? பிள்ளைங்க சரியில்லையா? தொழில்ல தோல்வியா? தெருல போறோம் யாருமே நமக்கு மரியாதை குடுக்கலையா? இப்படியெல்லாம் வாழணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பொழுது, இவற்றை எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி இவற்றை எதிர்கொள்வது?
இதெல்லாம் இருக்கும்போது என்னால் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்ற கேள்வி எழும்பொழுது, நம்ம ஒன்றை நினைவு கொண்டால் உதவியாக இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு குவளையில ஒரு 4 கரண்டி எவ்வளோங்க? 4 தேக்கரண்டி உப்ப போட்டு குடிக்கிறோம். எப்படி இருக்கும்? கொமட்டல் தானே வரும். அதே ஒரு 4 கரண்டி தண்ணிய அந்த உப்ப ஒரு பெரிய நல்ல குடிநீர் எடுக்கிற அந்த குளத்துல போட்டுட்டு, அந்த தண்ணி குடிச்சா கொமட்டல் வருமோ? குளத்துல உப்பு போட்டோம். ஆனா அது இருக்கு உப்பு. அது இல்லாதது போல நமக்கு இருக்கத்துனால, அந்த தண்ணி எந்த மாற்றமும் இல்ல நல்லா விரும்பி குடிக்கிறோம். அது எப்படி குமட்டல் இல்லாமல் போனது? சிறிய டம்ளர்ல போட்ட அதே உப்பு குமட்டின்னு வந்துட்டு, அதே உப்பு பெரிய குளத்துல போடும்போது குமட்டவில்ல. அப்போ நாம நம்முடைய மனதை சிறிய டம்ளராக வைத்திருக்கும் பொழுது, இப்ப நம்ம மேல சொன்னோம் இல்லையா? இந்த எல்லா பிரச்சனைகளும் பெரிய பூதாகாரமாக தெரியும். அதே மனத பெரிய குளம் போல வைத்துக் கொள்ளும்போது, மன விரிவுன்னு சொல்றது தான். மன விரிவு. எவ்வளோ வரைக்கும் விரியலாம் அப்டின்னா, வானம் அளவுக்கு பெரிய குளம் போல வைத்துக் கொள்ளும் மனதை வைத்திருக்கும் பொழுது, காரணங்கள் 1000 இருந்தாலும் இப்ப மேல சொன்னது மட்டும் இல்ல. இது மாரி இன்னும் பல காரணங்கள் இருக்கு நம்ம துக்கம் அடையறதுக்கு. தேடி தேடி துக்கத்த அடையோம். அதை விட பல மடங்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது, வசதிகள் இருக்கு, தகுதிகள் இருக்கு, திறமைகள் இருக்கு. மற்றவர்களிடம் இல்லாததெல்லாம் நம்மிட்ட எவ்வளோ இருக்குன்னு பட்டியல் போட்டா, நாள் முழுக்க உட்கார்ந்து எழுதிட்டே இருக்கலாம். அவ்ளோ இருந்தும், நம்மிடம் இல்லாதது மட்டுமே அடுத்தவர்களிடம் இருப்பது எது நம்மிடம் இல்லையோ, அதுதான் நம்மள தொலைச்சு எடுத்துட்டு இருக்கும். அப்ப அந்த மனதை அந்த குளம் போல விரிவாக்கி கொண்டு போகும்போது, காரணங்கள் 1000 இருந்தும், உப்பு போல கரைந்து காணாமல் போய்விடுவது. அதுதான் இருந்தும் இல்லாமல் போகக்கூடிய நிலையில, நமக்கு கவலை என்ற குமட்டலே வராது. இனிமை மாறாத குளமாக, இதமான மனமுடன், இத்தகைய மனிதமுடன் வாழும் அந்த தன் வயத்தில், நாம எங்கும், எப்போதும் நிபந்தனையின்றி எந்த சூழலிலும் நம்மால இன்பமாக இருக்க முடியும். கனைகொடிது யாழ்கோடு இருந்தும், செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். ஒரு அருமையான திருக்குறளுங்க இது. கனைகொடிது யாழ்கோடு இருந்தும், செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். அதாவது, ஒரு அம்பு இருக்குங்க. பார்க்கறதுக்கு நேரா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நேரா இருக்கும். அழகா இருக்கும். ஆனா, அது கொடியது. நேரா இருந்தாலும் அது கொடியது. ஏன்? அது வந்து பாய்ந்தால் நம்ம அவ்வளோதான். என்ன நடக்கும்னு தெரியும். எவ்வளோ வேதனைய குடுக்கும். ஆனா, யாழின் கொம்பு. யாழ் என்பது நமக்கு இப்போ கிடையாது. முற்காலத்தில தமிழர் பண்பாட்ல இசையில அது ஒரு இசைக்கருவியா யாழ்ன்ற ஒரு இசைக்கருவி. அந்த யாழ் வந்து வளைஞ்சு இருக்கும். அந்த யாழுடைய கருவி அமைப்பு வந்து வளைஞ்சு இருக்கும். அது வளைஞ்சு தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் அது நன்மையானது. ஏன்? அது ஒலிக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த இசையில நம்ம மெய் மறந்து ஒரு பேரானந்தம் அடைகிறோம். அதுபோல நாமும்
நம் நடத்தைகளால், மக்களின் பண்புகளை, செயல் வகையால் அவங்கள மேல் தோற்றத்தோட அவங்கள மேல் தோற்றத்தை பார்த்து ஒருவரை கணித்து விடாமல், அவர்களின் செயல்களால், செயல்களின் விளைவுகளால் எந்த செயலும் நல்லது, கெட்டதுன்னே கிடையாதுங்க. அந்த செயலின் விளைவை பொறுத்து தான் அந்த செயலுக்கு நன்மையா, தீமையான்னு. ஆகவே, அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது, இந்த இருந்தும் இல்லாமல் இருக்கறதுக்கு நமக்கு அ பல வகையில நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ விதத்துல சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று என்னன்னா, நெறைய இருக்குங்க. சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, நாம இன்று ஒரு சில ஒரு குறுகிய நேரம் நமக்கு இருக்கிறதுனால, ஒரு சிலதை மட்டும் நாம நினைவு கொள்வோம். என்ன நினைவு கொள்ளணும் அப்டின்னா, நம்ம நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன அப்டின்னா, நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாமல் நாம் சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும், பிறர் நம்மை சிரிக்கும்படி வாழ்ந்திடாமல், நாம் சிரித்து வாழ வேண்டும். அது மட்டும் இல்லைங்க. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாமல், நாம் உழைத்து வாழ வேண்டும். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும். இது ரைமுக்காக அங்க ஆசை இல்லான்னு போட்டுருக்கலாம். ஆனா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஆசை இல்லாம இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆசை சீரமைத்தவை அப்படின்னு அர்த்தம். ஆசை சீரமைத்தால் துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம், புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பொருளு பொன்னுன்னா என்ன? பொதுவா. பொன்னுன்னா எதுக்கு அந்த நாள்ல பொண்ணு வந்து எத குறிப்பாங்க அப்படின்னா, எல்லா பொருட்களையும் பொண்ணு குடுத்து தான் வாங்குவாங்க. பொண்ணுக்கு மாற்றா அந்த நாள்ல. ஏமாற்று என்ற வார்த்தையே அதுலருந்து தாங்க வந்தது. ஏமம்னா பொன்னுன்னு அர்த்தம். ஏமத்துக்கு மாற்றாக பொருட்களை வாங்குறதுனால ஏமாற்று. அது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, மற்றவர்களை ஏமாற்றுவது அப்படின்ற மாரியான பொருள்ல அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ பொன்னில் இன்பம்னா பொன் மட்டும் இல்லாமல், பொன்னைக் கொண்டு பெறக்கூடிய எல்லா பொருட்களிலும் வீடு, வாசல், மனை, நகை வாகனம் எல்லாவற்றிலும். அது மட்டும் இல்ல, புகழ்ல சில பேருக்கு என்னன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர்ல இன்பமா இருப்பாங்க. ஒருத்தருக்கு வாகனத்தில திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கார் வாங்குவாரு. அந்த கார விப்பாரு. மறுபடியும் இன்னொரு கார் வாங்க இன்னொரு மாடல் மாற மாற. அதே மாரி ஒருத்தர் டிவி, டூ வீலர். அதே மாரி வேற ஒருத்தர் யார் யாருக்கு எது எதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் ஒரு மாரி. ஒவ்வொரு அதுபோல பொருள். அது மாரி ஒரு சிலருக்கு இன்பம். ஒரு சிலருக்கு புகழ்ல இன்பம். ஒரு பதவி குடுத்துட்டா போதும் அவருக்கு. அதுல ஒரு இன்பம் காண்பார். அந்த மாரி. இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் வந்து நெஞ்சம் மயங்கும் நிலைகள். பொன்னில் இன்பம், புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போலே சிரிக்கும் நம்மை கண்டால் உலகம் உண்மை விளங்கும். முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை? சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை? பாருங்க, முத்து சிப்பில தான் வருது. ஆனா அது எவ்வளோ பெருமை. அதுக்கு ஒண்ணும் சிறுமை இல்லையே. அந்த சிறுமை இருந்தும், இல்லாமல் அது பெருமைப்படுத்தப்படுகிறது. அதனுடைய தன்மைய பொறுத்து.
எங்கே நன்மை இருந்தபோதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே வந்து தழுவிக் கொண்டு போற்றும் நல்ல இதயம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாமல் நாம் சிரித்து வாழ வேண்டும். வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளி கூடம் நடக்கும். காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும். எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழலாது. அப்ப இதெல்லாம் அந்த மாரி நாம பிறர் சிரிக்க வாழாம நாம சிரிச்சு வாழணும்னா, என்ன பண்ணணும்? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே நாம் போகலாமா? மனம் போன போக்கிலே நாம் போகலாமா? நாம் போன பாதையை மறந்து போகலாமா? நம் முன்னோர்கள் போன பாதையை மறந்து போகலாமா? நாம் பார்த்த பார்வைகள் கனவோடு போகும். நாம் சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் நமக்காக வாழும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம். புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம். முறையா வாழ்வதுன்னா என்னன்னா, அந்த இருந்தும் இல்லாமல் வாழ்வுதான் அந்த முறையாக வாழ்வது. முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வாழ வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல நம்மை ஊர மெச்சிக்க வாழ வேண்டும். இதற்கு நாம உலகத்தில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, நமக்கு அமைந்திருக்கிற உறவுகளை, நாம் எப்படி அணுகினால் நம்முடைய அக அமைதி குறையாதோ, அதை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு நிறைய நுட்பங்கள் சொல்லிக்கிறாங்க. அதுல ஒரு நுட்பம் என்ன அப்டின்னா, நம்ம தேங்காய் உடைக்கிறோம் தெரியுங்க. குழந்தை இது அதாவது ஒவ்வொரு முறையும் இறை வழிபாட்டுல. நம்ம பிறந்ததுலருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன வயசு ஒவ்வொருத்தரும் அவங்க நெனச்சு பார்த்துக்கலாம். எத்தன முறை தேங்காய் உடைச்சிருக்கிறோம். அந்த தேங்காய உடைப்பதன் மூலமாக நான் என்ன சொல்ல வருகிறேன்? அதனுடைய தாத்பரியம் என்ன? எதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறோம்? அதை உணர்ந்து இருக்கிறோமா? என்று பார்க்கும்பொழுது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நான், எனது என்கின்ற அந்த அகங்காரம். அது தன்முனைப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த தேங்காய் மேல இருக்கிற ஓடுங்க. அந்த ஓட்டை நான் உடைத்து விட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றோம். அந்த செய்கையின் மூலமாக. எனக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுப்பாயாக அப்படின்னு. என்ன தரிசனம்? தேங்காய் உடைச்சா என்ன இருக்கும்? காலியா தான் இருக்கும். தண்ணி இருக்கும். நல்ல முற்றிய தேங்காய் இருந்தா தண்ணி இருக்காது. நடுத்தரமா இருந்தா தண்ணி இருக்கும். சுவையான தண்ணி இருக்கும். அது கூட அமுதமான இன்சுவை. அந்த அமுதமான இன்சுவை எப்ப கிடைக்குதுங்க? அகங்காரம் என்னும் தேங்காயின் ஓட்டை உடைத்தால், அமுதான இன்சுவை நீரை பெறுகிறோம்.
அப்ப அகங்காரம் இருக்கு நம்மகிட்ட. அந்த அகங்காரம் இருந்தும், இல்லாமல் இருக்கும்போது, அந்த இன்பம் நமக்கு வசமாகி விடுகிறது. அப்போ நாம இத்தன முறை தேங்காய் உடைச்சோமே, எப்பவாச்சும் அத ஞாபகப்படுத்தி நம்முடைய அகங்காரத்த உடைச்சுட்டேன்னு இப்ப தானே சொல்லிட்டு வந்தேன். இப்ப தான் சாமியெல்லாம் கும்பிட்டு வர்றோம். உடனே ஏதோ பேசும்போது உடனே அங்க தன்முனைப்பு வந்துருது. இப்ப தேங்காய் உடைச்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. உடனே அங்க தன்முனைப்பு வந்துருது. அப்ப நான் தேங்காய் உடைத்தது எதற்காக? பொருள் தெரியாமல் உடைத்திருக்கேனா? அல்லது பொருள் தெரிந்திருந்தால் நான் அதை மறந்துவிட்டு மறுபடியும் அகங்காரத்தோடு பேசுறேனா? அப்படி இருப்பதை இல்லாமல் ஆக்கும்போது தான் நமக்கு அந்த அமைதி என்பது தேடாமலே நம்மிடம் இருக்கக்கூடிய அமைதி தேடாமலே நாம் தேடும்போதை நிறுத்தும்போது, நாம் தேடியது நம்மை தேடிக்கொண்டு இருப்பது உள்ளே இருப்பது நமக்கு தெரியும். தன்முனைப்பு இருந்தும், அதை இல்லாமல் ஆக்கும்போது தான் ஆழ்ந்த அமைதியில் மட்டிலா மகிழ்ச்சி. மட்டிலா மகிழ்ச்சின்னா என்ன? அளவற்ற மகிழ்ச்சி. அது ஏன் தெரியல? நம்மகிட்ட இருக்குதுன்னும், மகிழ்ச்சி உள்ள இருக்குது, உள்ள இருக்குன்னு பேசுறாங்க. ஏன் தெரியல அப்டின்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்படின்னு ஒரு பாடல். அந்த மகிழ்ச்சியை மறைப்பவை, நம்ம மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்றோம். ஏன் நமக்கு தெரியல? ஏன் அதுக்காக அலையிறோம் அப்டின்னா, அந்த மகிழ்ச்சியை மறைப்பவை என்னன்னா, பொ தோன்றி மறைகின்ற மாயமான புறத்தோற்றம். மாயம்னா இல்லாததுன்னு கிடையாது. புறத்தோற்றங்கள் வந்து நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நிலையற்றவை என்பதை மறந்த நிலையில தான் நமக்கு அந்த மகிழ்ச்சி தெரியாம இருக்கு. தற்காலிக சூழல்களும், மாயையான புறத்தோற்றங்களும், ஏதோ ஒரு நிகழ்வு நம்ம நடக்குது. அது நமக்கு பொருத்தமின்மையா தெரியுது. அது மாறத்தான் போது. அது மாறுறதுக்குள்ளவே அது மாறணும்னு ரொம்ப வேகமா நம்ம எதிர்பார்க்கிறது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம், சூழல் இருக்கு. கண்டிப்பா மாறதான் போகுது. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறுதல் இல்லாதது. அதான் நம்ம பிறந்ததுலருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தோற்ற மயக்கங்களை நிலையானது போல இது கருதிக் கொண்டு வருந்துவதால் தான் அந்த மகிழ்ச்சி நம்ம இருக்கிறத உணர முடியவில்லை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதாவது நம்முடைய அமைதியை மறைத்தது எதுன்னா, கற்பனையான எதிர்பார்ப்புகள். நம்முடைய அமைதி எங்க மறைந்ததுன்னா, கற்பனையான அச்சத்துல. இப்போ மேல சொன்ன அந்த யானைக்கு வருவோம். ஒரு யானை சிற்பம் இருக்கு. அந்த சிற்பத்த சிற்பம்னு தெரியாது குழந்தைக்கு. பெருசா யானை அளவுக்கு பெரிய சிற்பம் இருக்குன்னு வச்சுக்கங்க. மரத்துல செய்த ஒரு சிற்பம். அந்த குழந்தைக்கு சிற்பம்ன்னு தெரியாது. உண்மையாவே யானைன்னு நெனச்சுக்கிட்டு அது மரம் அதுக்கு தெரியல கண்ணுக்கு. அது மரம்ன்னு தெரியாது. யானை தான் தெரியுது அது கண்ணுக்கு. அப்ப மரம் என்று தெரியாத அந்த அஞ்ஞானத்தினால், அந்த குழந்தை அந்த சிற்பத்துக்கிட்ட வரத்துக்கு பயப்படுது. அந்த யானை சிற்பத்திடம் நெருங்காம குழந்தை அச்சத்தை அடைகிறது. எதனால? மரம் என்ற ஞானத்தை குழந்தையிடமிருந்து மறைப்பதால். மறைப்பதால்னா யாரும் மறைக்கல. அதுக்கு தெரியல. அந்த விலகிக் கொள்கிற வயது இன்னும் வரல அந்த குழந்தைக்கு. ஆனா, அந்த குழந்தைய அந்த குழந்தையோட அப்பா தச்சர், ஒரு சிற்ப நிபுணர். "வாம்மா, வாம்மா அது மரம். அது யானை இது அது மரம் தாம்மா. அது சிற்பம் தான் அது. யானை இல்ல. வா, வா" அப்படின்ட்டு கூட்டு வர்றாரு. அப்போ அது மரம் தான் என்று அறியும் அறிவினால் யாருக்கு? தச்சருக்கு, அந்த சிற்ப கலைஞருக்கு அத பார்த்த உடனே அது மரம் தான் அறியும் அறிவினால், அச்சம் இன்றி குழந்தைய யானையின் அருகே அழைத்துச் செல்கிறார். அப்ப அங்க மரத்தை மறைத்தது எது? மாமத யானை. அந்த மாமத யானை என்பது என்னன்னா, நம்முடைய மனம். இது நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும். எது ஒண்ணுமே யாரையோ பார்க்குறோம். அவங்க ஏதோ நமக்கு கெடுதல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும்போது,
அவர் இதுவரைக்கும் நமக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணாருன்னு நெனச்சு பார்த்தோம்னா, இப்ப பண்ற கெடுதல் வந்து நமக்கு கெடுதலா தெரியாது. அப்போ யானை வேறு, மரம் வேறு இல்லை. மரமே யானை உருவத்தில் சிற்பமாக உள்ளதைப் போல், நாம் வேற, மகிழ்ச்சி வேற இல்ல அப்படின்னு உணரும்போது, நமக்கு மகிழ்ச்சி இயல்பாக அமைந்துரும். அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. ரொம்ப அ எந்த இது பயிற்சியும் தேவையில்ல. இயல்பா அமைதி தான் தவம் என்பது எவ்வளோ அமைதி, ஆழ்ந்த அமைதி. புறத்துல எந்த வேலை செய்தாலும் அகத்தில் நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய வேலையெல்லாம் புறத்தில் தான். அந்த புறத்திலும் நான் இருந்தும் இல்லாமல் இருக்கும் பொழுது, இந்த வகையிலெல்லாம் ஆழ்ந்த அமைதி என்கின்ற மரத்தினால் ஆனதுதான் இந்த பார் எனும் உலகம். பார் முதல் பதத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த உலக பொருட்களை எல்லாம் பார்க்கிறோம். எல்லா பொருட்களும் ஐம்பூதங்களால் ஆனதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, அந்த பஞ்சபூதங்கள் தெரியாது. அந்த பஞ்சபூதங்களை பார்க்கும்பொழுது உலகம் தெரியாது. அதனால குழந்தையின் குழந்தைக்கு பொம்மையில மரம் தெரியாதது போல, நமக்கு பரம் என்னும் சுத்த வெளியே உலகமாக, உயிராக, நாமாக பரிணாமத்தில் தன்மாற்றம் ஆகியுள்ளதால், இதுங்க பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம்ன்றனால பரம்ன்னா என்ன? சுத்த வெளி. சுத்த வெளின்னா என்ன? நாம பார்க்கிற இந்த எல்லா தோற்றங்களுக்கும் நமக்கு முன்ன நம் முன்னோர்கள், நம் உயிர்கள், எல்லா உயிர்களும் அதுக்கு தாண்டி அப்படியே முன்ன, முன்ன, முன்ன பயணித்துக் கொண்டே போகும்போது, நாம எங்கிருந்து வந்தோமோ, அந்த துவக்க புள்ளிக்கு பேருங்க பரம். அது எப்படி இருக்குன்னா, ஆழ்ந்த அமைதிமயமாக இருக்கும். அந்த சுத்த வெளியே தான் இதுவெல்லாம் மாறியிருக்கு. நாமாவும் வந்திருக்கிறோம். நமக்கு எதிர்ல இருக்கிறவரும் அதுவே தான். வெவ்வேற எல்லாரும் வெவ்வேற முகமூடி அணிந்து கொண்டு, என்னுடைய பெயரில், என்னுடைய உருவத்தில், என்னுடைய குணத்தில் நான் இருக்கிறேன். என்னில் எதிரில் இருப்பவர் அவருடைய வேடத்தில் அவர் இருக்கிறார். ஆனா இருவருக்கும் உள்ளே இருப்பது அந்த ஒரே பரம். அதை நம்பிக்கை இருப்பவர்கள் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளட்டும். நம்பிக்கை இல்லாதவர்கள் அமைதி என்று சொல்லட்டும். மகிழ்ச்சி என்று சொல்லட்டும். ஆக நம் பார்வையில் தீ, நீர், காற்று, வெளி என்னும் 5 ஆற்றல்களும் அந்த ஆற்றல்களை நாம அறிவால் அறியும் பொழுது, நாம எத பார்த்தாலும் இந்த ஐம்பூத கூட்டு தான். அப்படின்னு அந்த புரிதலில் இருக்கும் பொழுது, நமக்கு அமைதி, அமைதி, அமைதியை தவிர வேற ஒண்ணுமே இருக்காதாங்க. அப்ப ஆழ்ந்த அமைதியில எல்லாவற்றையும் மகிழ்ச்சிமயமாகவே உணரும் தவம் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வகுப்பிலும் இந்த தன்வயம் இருக்கிறோம், தவம் இருக்கிறோம் என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம். அதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, நம்ம பேசும்போது, நம்ம என்ன பேசுறோமோ அதிலேயே அதை தவிர வேறு எதையும் கேட்காமலும், நான் பேசும்போது நானும் வேறு சிந்தனை இல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் அந்த தவம் என்று பெயர். சாப்பிட்டாலும் தவம், பேசினாலும் தவம், கேட்டாலும் தவம், பாடினாலும் தவம், தூங்குனாலும் தவம், எல்லாமே தவமாக, தன்வயமாக. அந்த தன்வயத்தில ஐம்பேராற்றல்களும் ஐம்பேராற்றல்கள் வேற ஒன்றும் இல்ல. ஐம்பூதங்கள் தான் நம்ம தமிழ்ல பேராற்றல் சொல்றோம். ஐம்பேராற்றல்களும் மறைந்து ஆழ்ந்த அமைதியில், அகவெளியில் ஒன்றி அம்மயமாக அம்மயம்னா என்ன? பரவசம். பரவசம். பரம்னா என்ன? நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடம். எல்லாத்துவற்றினுடைய துவக்க புள்ளி. எல்லாம் இருந்தும் தினசரி வாழ்க்கையில கற்பனை வெல்லும் கவலை இல்லாமல், கற்பனை வலை. கவலைன்னா என்னங்க? வலையே இல்லங்க. ஆனா கற்பனையா வலை இருக்கிற மாரி நாம நெனச்சுக்கிறோம் பாருங்க. அதுதான் கவலை. அந்த கவலை இல்லாமல் களிப்புடன் வாழும் தவம் இருக்கிறோம். எல்லாம் இருந்தும் இன்னும் வேண்டும், அதிகம் வேண்டும் என்கிற ஆசையும்,
எதிர்பார்ப்பும், போட்டியும், சச்சரவும் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். இதுதாங்க இல்லாமல் இருக்கணும்ன்றது என்னன்னா, இதெல்லாம் இருக்குது. ஆனா, இதெல்லாம் இல்லாமல் ஆக்கணும். நமக்கு வேண்டியவை இருந்தால் மட்டும் போதாது. பிறரை விட அதிகமாக வேண்டும் என்கிற போட்டி மனப்பான்மையை இல்லாமல் ஆக்குவோம். எல்லோருக்கும் எல்லாம் சமமாய் கிடைக்கும் என்றால் கூட, அது தனக்கே முதலில் கிடைக்க வேண்டும் என்கின்ற போட்டியிடாமல், பதட்டம் இல்லாமல் சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கும் தவம் இருக்கிறோம். அந்த போட்டியின்றி பதட்டமற்ற நிலையில் இருக்க வேண்டுமானால், என்ன வேணும்னா, அங்க போட்டி போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற புரிதல் வேண்டும். மரமே யானை, பாரே பரம், பாருன்னா அந்த உலகம் என்ற அயரா விழிப்புடன் இருக்கும் தவம் வேண்டும். இருப்பது வாழ்வதற்கே. வாழ்வதற்கேன்னா என்ன அர்த்தம்னா, உயிரோடு இருப்பது அல்ல. உயர்வதற்கே அப்படின்னு அர்த்தம். வாழுதல் என்றாலே உயருதல் என்று பொருள். நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? உயிர் இருந்தா வாழுதுன்னு நெனச்சுக்கிறோம். உயிர் இருந்தால் வாழ்வதில்ல. உயிர்ப்போடு இருத்தலுக்கு பெயர் வாழ்தல். உயிர்ப்போடுன்னா என்ன? நேற்று போலவே இன்றும் இல்லாமல், நேற்றைய என்னை விட நான் இன்று உயர்ந்திருக்க வேண்டும். நான் போட்டியிட்டு என்னை நான் வெல்ல வேண்டுமே தவிர, பிறரை வெல்வது வாழ்வது அல்ல. உயருதல். நேற்றைய நான் எப்படி இருந்தேனோ, இன்றைக்கு உயர வேண்டும். எதுல? அன்புல, பண்புல, மகிழ்ச்சியில, அமைதியில, ஆனந்தத்தில. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அந்த எல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தன்வயம். இருள்வது விடிவதற்கே, விழுவது எழுவதற்கே. நில ஒளி தேய்வதும் வளர்வதும் போல, இன்ப துன்பங்களில் உள்ள சமநிலையில். அத மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிறை சந்திரன நம்ம சிவபெருமான் உருவத்தில காட்டியிருக்காங்க. அத நாம என்ன பண்ணிட்டோம், அந்த பிறை சந்திரனுக்கு அதுக்கு ஒரு பேர வச்சுட்டோம். அதுக்கு ஒரு உருவத்த குடுத்துட்டோம். அப்படி இல்லாமல் எதுக்கு அத வச்சிருக்காங்க? நமக்கு எப்போதுமே இ ஒரு வளர்ச்சி வந்துட்டாலும், இதுவும் மாறக்கூடியது. ஏன்னா தேயக்கூடியது. பிறைச்சந்திரன் எத குறிக்குது? இப்படியே இருக்க போறதில்ல. இது வளர்ந்து கொண்டே வரும். மறுபடியும் பௌர்ணமி முழு நிலவு வருது. அது என்ன சொல்லுது? இது இப்படியே இருக்க போறதில்ல. மறுபடியும் தேய போது. அப்போ வளர்வதும், தேய்வதும் வாழ்வில் தவிர்க்க முடியாது. இன்பமும், துன்பமும் வாழ்வில் தவிர்க்க முடியாது. இருட்டும், வெளிச்சமும் வாழ்வில் தவிர்க்க முடியாது. ஏற்றம், இறக்கம் வாழ்வில் தவிர்க்க முடியாது. அப்படின்றத நினைவுபடுத்துறதுக்காக அத வச்சா, அதுக்கு வேற கதையெல்லாம் கட்டி, அதுக்கு ஒரு புராணம், அதுக்கு ஒரு இது நெறைய அப்படியே போயிடுச்சு போட்டோம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அம்மா இருக்காங்க. சின்ன குழந்தை. அம்மா இருக்கும்போது, அந்த குழந்தை என்ன கேட்கும்? பொம்மை, பொம்மை, பொம்மைன்னு கேட்கும். சரி, பொம்மைய குடுத்துட்டங்க. அந்த பொம்மையிலேயே பொழுது போற வரைக்கும் அதிலே இருக்குமா அது? கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு பொம்மைய கேட்கும். இப்படி விளையாட்டு இருக்குதுல்ல. அப்படியே விளையாட்டு இருக்குதுன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு வேலையா வெளிய போயிட்டு வரலான்னு வெளிய போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் இந்த பொம்மை தான் குடுத்தோமே, அதனால அழாம இருக்கும்னு நெனச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா இது என்ன பண்ணும், அந்த பொம்மையில சலிப்படைந்து, பொம்மை இருக்கும்போது பொம்மையில் கருத்து செலுத்தாம என்ன பண்ணும், அம்மாவ கேட்கும். அம்மாவ இருக்கும்போது பொம்மைய கேட்கும். பொம்மை இருக்கும்போது அம்மாவ கேட்கும். இருந்தும் எது இருந்தும்? பொம்மை இருந்தும், பொம்மை இருக்கும்போது என்ன மகிழ்ச்சியாக இருக்குமோ, அந்த மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு, அம்மாவ கேட்கின்ற நிலை போல. சரி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அழுகைய நிறுத்திரும். அம்மா தான் வந்துட்டாங்கல்ல, அம்மாட்ட போவோமான்னா போவாது. அழுகைய நிறுத்திட்டு மறுபடியும் பொம்மைக்கு போகும். இதுபோல நம்முடைய மனதால்
அமைதியை இழந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து விடுபடுவதுதான் இருந்தும் இல்லாமல் இருப்பது. இந்த குழந்தை மட்டும் இல்லைங்க. புக்ககம் தின்று, பிள்ளைகளைப் பெற்று, பின்னும் ஒரு பருவமங்கை மணமாகி கணவன் வீட்டுக்கு செல்றாங்க. குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தைகளுக்கு திருமணமாகி, அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்தது. இவர்கள் பாட்டி ஆகிவிட்டார்கள். இந்த சூழலிலும் கூட அவங்களுக்கு பிறந்த வீட்டினுடைய இது மறக்காது. எவ்வளோ வேலை இருந்தும் சலிக்காம எல்லா வேலையும் செய்துட்டு, எல்லா கடமையெல்லாம் இருந்துட்டு, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. கணவர்ட்ட கேட்டுட்டு, அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டு போறாங்க. போற வரைக்கும் அம்மா வீடு ஞாபகம் இருக்கிற அந்த அம்மாவுக்கு, அம்மா வீட்டுக்கு போன உடனே, அம்மா வீட்டு ஞாபகம் போயிடுங்க. அங்க போன உடனே, ஐயோ! ஐயா சாப்பிட்டாரா இல்லையோ தெர்ல. அந்த குழந்தை என்ன ஆச்சோ தெர்ல. அது என்ன ஸ்கூல் போயிருக்குமா? இல்ல அழுதுட்டு இருக்குமா? அது என்ன சாப்பிட்டுருக்குமா? இப்படி அங்கே சென்றபோது இந்த ஞாபகம், இங்கே செல்லும்போது அந்த ஞாபகம். அந்த மாரி இருக்கிறத விட்டுட்டு, இல்லாததற்காக இயங்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம இருக்கும்போதே இல்லாதது போல, ஒரு பொருள் இல்லாவிட்டால் நம்ம எப்படி இருப்போமோ, அந்த மாரி இருக்க மாரி நடிச்சுக்கிட்டோம்னா, இல்லாத போல, அந்த பொருளை இழந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி நம்மகிட்டயே இருக்கும். எப்போ? எதிலிருந்தெல்லாம் நாம இன்பத்தை பெறுகிறோமோ, அது இல்லாதபோது வருகின்ற துன்பத்தை இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி? அது இருந்தும் இல்லாதது போல இருக்கும் பொழுது, அது இல்லாதபோது நமக்கு துன்பத்த தராது. அதான் சொன்னாரு. "இடுக்கண் வருங்கால் நகுக." எப்படி நகுகன்னா சிரிக்க முடியும்? அந்த இருந்தும் இல்லாமல் இருக்கும்போது தான் அது முடியும். அதே மாரி இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். அன்னப்பறவை அப்படின்னு கேள்விப்பட்டுருப்பீங்க. அப்படின்னு ஒண்ணு இருந்ததான்னா, இருக்குதான்னா அப்படி கிடையாதுங்க. அன்னம், பறவை, பாலில் நீரில் கலந்துள்ள நீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருந்தும் இல்லாமல் இருக்கிறதுக்கான நுட்பம். அப்படி ஒண்ணு இருக்குதான்னு நீங்க போயிட்டு கேளுங்க. எந்த ஜூலயாச்சும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னுவாங்க. அப்ப எத சொன்னாங்க முன்னோர்கள் அப்படின்னா, அன்னம் என்பது பறவையை குறிக்கவில்லை. அன்னம்னா சோறுன்னு அர்த்தம். நீங்க நல்ல தண்ணீர் கலக்காத நேரடியாக கறந்த நல்ல மாட்டுப்பாலை தண்ணிய கலந்து ஒரு சுடு சோற்ற கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணீல போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பால்ல, அந்த பால்ல இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டுட்டு வெறும் பால மட்டும் சோறு இழுத்துக்குங்க. அன்னம்னா என்ன அர்த்தம்? சோறு. நாம என்ன இப்ப அர்த்தம் குடுத்துட்டோம்? அன்னப்பறவை அப்படின்னு எடுத்துட்டோம். அந்த சோறு என்ன பண்ணுமா, அந்த பால மட்டும் எடுத்துட்டு அந்த சோற சுத்தி தண்ணி நிக்கும். அந்த பால் வந்து உள்ள போயிடுதுனால தண்ணி தனியா தெரியும். சோறு தனியா. சோறு உள்ள இருக்கிற பால் நமக்கு தெரியாது இல்லையா? பாலெல்லாம் அது உள்ள போயிட்டுருக்கும். அதுபோல தண்ணி அங்க இருக்குதுங்க. தண்ணி அங்க இருந்தாலும் என்ன பண்ணுது சோறு? அது இல்லாதது போல பால மட்டும் இருக்கு பாருங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் நாம இருந்தும் இல்லாமல் இருக்கும் பொழுது, இன்பம், இன்பம், இன்பம். எந்நாளும் இன்பமே, எப்போதும் இன்பமே. எனவே நாம் இந்த வாழ்க்கையில் இன்பமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ்வதற்கு தன்வயம் இருப்போம். தன்வயம் என்பது வேற ஒன்றும் இல்ல.
ஒன்றையும் நினையாமல், தன்னையும் மறவாமல், ஓய்வாக இருக்கும்போது, காத்துக் கொண்டிருக்கும்போது, பயணங்களில் இருக்கும் பொழுது, அக அமைதியில் இருப்பதும், காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை நம்முடைய எல்லா ஒவ்வொரு அசைவிலும் கண் விழித்த அந்த கணத்திலிருந்து உறங்கும் கணம் வரைக்கும் ஒவ்வொரு அசைவிலும் நாம அந்த அமைதியை விட்டு விலகாமல் எல்லா வேலையும் செய்யக்கூடிய அந்த ஒரு பயிற்சியில் நாம இடைவிடாமல் இருக்கும் பொழுது, நாம் எங்கும் எப்போதும் இன்பமாக இருப்போம். மகிழ்வித்து மகிழ்வோம். எல்லோரையும் மகிழ்வித்து மகிழ்வோம். இந்த கடம்னு ஒன்று வாத்திய இசைக்கருவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல அதுபோல எப்படி இருக்கிறது? கடத்தை வாசிக்கும்போது நமக்கு இசை கிடைப்பது போல, கடமாகி இந்த உடலை அந்த அதை வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கிறதா தான் அதில இசை வரும். அதை நம்ம கடம்ன்றது என்ன? ஒரு பானை. அந்த பானைய நம்ம தண்ணி ஊத்தி வைக்கவும் பயன்படுத்தலாம். இசைய ரசிக்கவும் பயன்படுத்தலாம். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், கையாளுகிறோம் என்பதை பொறுத்து. அதுபோல நம்முடைய உடலை எப்படி நாம கையாளுகிறோம், அந்த உடலில் இருக்கிற உயிரை, அறிவை, உள்ளத்தை எப்படி நாம பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் மகிழ்ச்சியை அனுபவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். மீண்டும் தொடருவோம். அடுத்த சந்திப்பில் ஏதேனும் குறை இருந்தால் அருள் கூர்ந்து மன்னித்து பொறுத்தருளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும், மாற்றுக் கருத்துக்கள் இருந்தாலும், வெட்டியோ, ஒட்டியோ எதுவாக இருந்தாலும் அருள் கூர்ந்து தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வையமெலாம் வாழ்க வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளர்க மெய் அறிவு வாழ்க்கை இன்பம் துத்தரிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெலாம் ஒன்றில்பட ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பெய்க மக்கள் வளமாய் வாழ்க. வேளாண்மை செழிக்கட்டும், தொழில் வளம் சிறக்கட்டும், நிர்வாகம் சீரடையட்டும், உலக அமைதி ஓங்கட்டும். நன்றி, நன்றி. வாழ்க இசைவுடன் வாழ்க நிறைவுடன்.